ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். மார்க்கெட் லைவ் ஹவர்ஸில் என்ன நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோமோ அங்கே நடந்து முடிஞ்சது 10-20 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். கொஞ்ச நாள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இந்த வீடியோனால் பார்த்தா நம்மளுக்கு என்ன சார் பிரயோஜனம்? எல்லாம் லாபம் ஸ்க்ரீனை போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் லாஸை பற்றி ஸ்க்ரீனு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த லாஸை பார்த்தா நம்மளுக்கு என்ன சார் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக லாஸை பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்ட் செட் என்னென்னா, ப்ராஃபிட்டை பார்த்தா மனசு வந்து சந்தோஷப்படும், நஷ்டத்தை பார்த்தா வந்து வருத்தப்படும். இப்போ ஒரு தம்ப்நெயில் நம்ம போடுறோம் அப்படின்னா, அந்த தம்ப்நெயிலில் லாபத்தை ஸ்க்ரீனை போட்ட தம்ப்நெயில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, வியூஸ் பார்ப்பாங்க. லாஸஸ் ஸ்க்ரீன் இருக்கிற தம்ப்நெயில் வந்து ரொம்ப குறைவாக தான் பார்ப்பாங்க. இதிலே தெரிஞ்சிடும் ஒரு மனுஷனுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம், லாபத்தில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக, நஷ்டத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நிறைய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யாரும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனால் வீடியோ ஸ்டாப் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் நம்ம வீடியோக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோடைய லாஸ் எல்லாமே நான் போட முடியாது. ஒன் ஆஃப் த ஒரு சப்ஸ்கிரைபருடைய லாஸை மட்டும் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ட்ரேடோடைய ப்ராஃபிட்டை பதிவு பண்ணிட்டார். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ப்ராஃபிட், நான் அமௌண்ட்டு குறிப்பிட விரும்பலை, சம் ப்ராஃபிட் க்ரீனில் வந்து மார்க்கெட் அவருடைய லாபத்தில் க்ரீனில் க்ளோஸ் பண்ணிட்டார். க்ரீனில் வச்சுருக்கார். கிட்டத்தட்ட 9:30 மணி 10 மணிக்குள்ளே 9:45 மணிக்குள்ளே லாபத்தில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, அவர் போன வாரம் வரலும் டெய்லி ஒரு ட்ரேடை சிஸ்டம் பண்ணுற கான்செப்டை க்ளோஸ் பண்ணல. அதாவது புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்புக்கு காமிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கூட மெசேஜ் பண்ணேன், 9:23 புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு 8 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். அவர் வந்து இந்த டெய்லி ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாபமாக நஷ்டமாக க்ளோஸ் பண்ணி லாஸ்ட் வீக் வரலும் வந்து நல்லா சேஃபாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அதாவது சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த 2 நாளுக்கு அப்புறம் மண்டே என்னமோ வேலை செய்து பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் சார்ட் ரன் ஆகுது இல்லைங்களா, அதை பார்த்த உடனே அந்த சிஸ்டமை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு அவருடைய ஆங்கிளில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் திரும்ப இன்னொரு டைம் அப்ளிகபிள் பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு டவுன் சைடு வந்துட்டு இருக்குது, இல்லை அப் சைடில் போயிட்டுருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அவருடைய நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டுடைய ப்ரெடிஷனுக்கு மைண்ட் செட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அங்கே ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட் வந்து மார்க்கெட் டவுனில் இருக்குது, ஆனால் புல் பேக்கோ அல்லது ரிவர்ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னா நீங்கள் அது மேலே திணிக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது மேலே திணிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஏரியாவில் மார்க்கெட் ப்ரைஸ் ட்ராவல் ஆகாதப்போ நீங்கள் அது பின்னாடி போய்ட்டு அது லாஸை டைஜஷன் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலையில் ஒரு 10,000 rupees ப்ராஃபிட்டில் அப்படி வச்சுக்கலாம், ஒரு 10,000 வந்து லாபத்தில் இருக்கார். அந்த லாபத்தை கூட சரி ஒரு 5,000 நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே, நல்லா கவனிக்க, 5,000 ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இன்னொரு ட்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த 5,000 லாஸில் ட்ராவல் ஆக சொல்ல அந்த லாஸை கட் பண்ண, ஏன்னா அவர் 10-20 நாளாக லாபத்தில் நோக்கி பயணிச்சிட்டார். அப்போது இந்த 5,000 வந்து நஷ்டம் வருது இல்லையா, அது வந்து இல்லை நம்ம தான் வந்து நல்லா ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து ரிகவர் ஆகிடும், திரும்ப ரிகவர் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸு 6,000 லாஸ் 7,000 லாஸ் கன்வெர்ட் ஆக சொல்லும். அவர் என்ன ஒரு கண்டிஷனுக்கு வர்றாருன்னா, இந்த 10,000 லாபம் இருக்குது இல்லைங்களா, இந்த 10,000 லாபத்தையும் ரிஸ்கில் வந்து எக்ஸ்ட்ரா அது ப்ரெஷ் பண்ணுறாரு. அது அந்த லாபத்தை அது கூட ப்ரெஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 5,000 ரிஸ்க் எடுக்கிறேன்ற ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா ட்ரேட் ரன் ஆகிட்டு அந்த நஷ்டத்தை நோக்கி ப்ரைஸ் வருது. அந்த வர சொல்ல அவருக்கு என்னென்னா, சரி இன்னும் கொஞ்சம் 5,000 ரிஸ்க்கு நம்ம பரவாயில்ல, இன்றைக்கி லாபம் வந்து அப்படியே முழுசாக விட்டுடலாம் பரவாயில்ல அப்படின்னு முழு லாபத்தையும் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு. ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க, முழு லாபத்தையும் ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த 10,000 லாபம் அதாவது அதில் இருந்தது 10,000 நஷ்டமாக மாறி நோ காஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 2,000 நஷ்டமாகுது. பாருங்கள் ஹியூமன் மைண்ட் செட் எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த லாஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்குது ஆட்டமே.
அந்த லாஸை கட் பண்ணி திரும்ப வந்து மார்க்கெட்டு ரிகவர் ஆகிடுச்சு, மார்க்கெட்டு இன்றைக்கோட டே ஹையை உடச்சிச்சு, இது ஓகே இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு ட்ரேட் பண்ணுறாரு. மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவர் மைண்ட் செட் டோட்டலாக அப்செட் ஆகிட்டு மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிறாரு. இது வந்து அவருக்கு ஒருத்தர் மட்டுமே கிடையாது, எல்லாருடைய பிரச்சனையிலையும் இதுதான் இன்றைக்கி ட்ரேடர்ஸ். அதாவது யாருன்னா இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன்லேருந்து வராங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை சார். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ₹1,00,000 கேபிட்டல், ₹1,00,000 கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. லிட்டில் பிட் ஒரு 30,000-40,000 லாபத்தில் இருப்பாங்க. இப்போ அந்த லாபத்தில் இருந்ததுக்கப்புறம் சடனாக ஏதாச்சும் ஒரு மாதமோ ஒரு வாரமோ திரும்ப வந்து ₹1,00,000 திரும்ப அது 30,000 நஷ்டத்தில் போய்டும். திரும்ப ₹1,00,000 அந்த காஸ்ட் வந்துடுவாங்க. திரும்ப இப்படியே போய்ட்டு இருப்பாங்க. 2 மாதம் 3 மாதம் திரும்ப 30,000 20,000 லாபம், திரும்ப காஸ்ட் 20,000 30,000 லாபம், திரும்ப காஸ்ட். இவங்க வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்க. அதாவது இவங்க நஷ்டத்தை சைடு வரமாட்டாங்க, நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறாங்க. அப்போது இவங்க என்னென்ன இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அந்த லாபம் வர சொல்ல கையாள தெரியல அவங்களுக்கு. ஓகே, நஷ்டம் வர சொல்ல கட் பண்ணிக்கிறாங்க. அந்த லாபத்தில் கையாள தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஜோனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நஷ்டத்தை எடுக்க சொல்ல திரும்ப அவங்க வந்து அவங்க மைண்டு டோட்டல் அப்செட் ஆகிடும். அப்செட் ஆகிட்டு நமக்கு ட்ரேடிங் பண்ண வருதா இல்லையா, நம்ம திரும்ப அதே தப்பு தான் பண்ணுறோம், ஏதோ சம்திங் ராங் இல்லையா அப்படின்னு திரும்ப குழப்பிட்டு இருப்பாங்க. திரும்ப 2 மாதம் ரெஸ்ட்டு, திரும்ப 3 மாதத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு என்ட்ரி. அப்போ என்ன ஆகுனா, இந்த மாதிரி தப்புகள் பண்ணோம் நமக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஒரு போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக நான் டோட்டல் லாஸ் பண்ணுறவங்கள பற்றி பேசலை. லாஸ் பண்ணுறவங்க அது ஒரு தரப்பினர், அது போயிட்டு தான் இருக்குது இன்னமும். நான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டிங்க இல்லையா, இப்போ 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ப்ராஃபிட் ஜோன் வந்துட்டு அதுக்கப்புறமா தக்க வச்சுக்கிறீங்க, கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகிடும். தயவு செஞ்சு அந்த ட்ரேடை ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. உங்கள் கூட மார்க்கெட் போட தப்பு இல்லை. நீங்கள் ஒரு ₹10,000 காலையில் என்ன எடுத்துட்டீங்களோ சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக புது மைண்டோடு இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஆனால் இன்றைக்கே நான் வந்து எல்லாத்தையும் சம்பாரிச்சு இன்றைக்கே நான் மேலே வரணும், இன்றைக்கே விட்ட லாஸ் இன்றைக்கே நல்லா கவனிங்க. இன்றைக்கி காலையில் லாபத்தில் இருந்தார், நல்லா கவனிங்க, லாபத்தில் இருந்தார். அந்த லாபத்தோடு பதிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல இல்லையா. இப்போது ₹10,000 நஷ்டத்தில் இருந்து ரிகவர் மைண்ட் செட், அதுவும் நஷ்டம்தான், லாபத்தில் தான் நஷ்டம்தான். இதுக்கு என்ன கூட்டி காட்சி என்ன ஆகுது, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டில் இருந்தாலும் தொடர்ந்து லாஸு. சரி, ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிடுச்சு, அதை ரிகவர் பண்ணதில் அகைன் லாஸு. அப்போது எண்ட் ஆஃப் அந்த மேட்ச், அதாவது இன்றைக்கி க்ளோசிங் டைமில் நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க, நீங்கள் ப்ராஃபிட்டில் வரவே மாட்டீங்க. இன்றைக்காக நீங்கள் எழுதி வச்சுங்க, நீங்கள் 4-5 ட்ரேட் 10 ட்ரேடுக்கு மேலே பண்ணுறீங்களா, நீங்கள் எண்ட் ஆஃப் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, லாஸை நோக்கி பயணிக்கிறீங்க. அப்போ முதல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, லாஸ் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும், லாஸ் தான் வரும். இது கூட என்ன ஆகும், ப்ரோக்கரேஜ் டேக்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுடைய கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும், மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு சைக்காலஜி பாயிண்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு சொல்ல தெரியுதா இல்லையான்னு அதுவும் தெரில எனக்கு. மேபி நான் சொல்கிறது தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க புரிஞ்சிருக்கு சார் அப்படின்னு. இல்லை புரியல அப்படின்னா சரி புரியல சார் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஆனால் இன்றைக்கி 11ஆம் தேதி பண்ண மிஸ்டேக்கை இந்த நபருக்கு காலையிலே நல்லா புரியும்படி சொல்லிட்டேன். காலையில் கிட்டத்தட்ட 12 மணிக்குள்ளே எல்லாமே மேட்டர் முடிஞ்சிச்சு. அது 12 மணிக்குள்ளே அவர் அந்த பேன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு கால், சார் நான் உங்கள் பேசி கேட்கல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணல, திரும்ப ஏதோ ஒரு காரணம் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணி ஏடாகமாக பண்ணிவிட்டேன் சார், அது இப்போ என்ன பண்ண தெரியல அப்படின்னு. நான் கம்ப்ளீட் பிரேக் எடுங்க, ஒரு 10 to 15 days. நீங்கள் இந்த பண்ண தப்புக்கு 10 days ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நீங்கள் நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருக்க எத்தனை பேர் சரி சார் இதுலேருந்து வெளியே வர முடியல, என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் அதை ரிகவர் பண்ண முடியல அப்படின்றீங்களா. சரி, அதுக்கு பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி பிரேக் எடுங்க. ஒருத்தருக்கு 10 days பிரேக் எடுங்க, ஒருத்தருக்கு 1 month பிரேக்கு, ஒருத்தர் வந்து 15 days பிரேக்கு. ஸோ அந்த பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேக்கு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுங்க, ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த சைக்காலஜி பற்றிய விஷயங்களை மேலும் தெரிவிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.